சாமி யாரு, குலசாமி யாரு? நமக்காக நம்ம ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தானே, நமக்காக இறந்து போனவங்க தானே, தன் உயிரையும் பொருட்படுத்தாம இறங்குறவங்க தான் சாமி. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நம்மளோட முன்னோர்களை தான் நம்ம வந்து சாமியா வழிபடுறோம். கிட்டத்தட்ட அதுதானே ஐடியா. நிறைய பேருக்கு தெரியாது அது நான் எழுதியிருக்கேன்னு. ஸோ நிறைய பாட்டு இந்த மாதிரி நான் எழுதின பாடல்கள் வந்து வெறும் எலிவேஷன் சாங்ஸ் மட்டும்தான். அதாவது வேற யாராவது எழுதின எலிவேஷன் சாங் கூட என் பேரில் எழுதிடுறாங்க. இல்லைங்க, அது நான் எழுதலைன்னு நான் எல்லார்ட்டையும் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்கு. ரொம்ப வெறித்தனமா வா வந்து அவங்களை போட்டு தள்ளு அந்த மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு. ஆமாம் சார். சார் ஜிம்மில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க சார். அது மியூசிக்கா அந்த பலமுறை நீயும் பார்க்காம போனா இரும்புக்கு மேல திரும்ப நான் உசிரே உனக்கு நேர்ந்து விட்டேன் இருந்து நெருங்க பயந்து தேடிப்பாது இல்லை. எலிவேஷன் சாங்னா இவர் தான் அப்படிங்கிற ஒரு முத்திரை இருக்குல்ல, அதை தாண்டி உங்களுக்குள்ள இப்படி ஒரு பகுதி இருக்கு. இந்த பாட்டு நான் எழுதுற ஐடியாவில் இல்லை. இந்த டியூனா கேட்கும்போது இது அவரோட சாயல்ல இருந்தது. மரகத நாணயம் 2ல நீங்க திருப்பி வரீங்களா சார்? எஸ், ஆமாம், அதே ரோல் தான், கண்டினியூ. ஓகே, பார்ட் 2 தான், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். கரை படம் வந்து வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ அந்த படத்துக்காக திரு அருண்ராஜா சாரை வந்து நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் சார். கரை படத்துக்குள்ள பாடல் எழுதுறதுக்காக நீங்க வந்திருக்கீங்க. எப்படி வந்தீங்க? இந்த படத்தோட வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஜிவி சார் கூப்பிட்டாரு. ஓகே, ஒரு பாட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஓகே சார். அந்த விக்னேஷ் கூட கம்யூனிகேட் பண்ணி என்ன மாதிரி என்ன இதுன்னு ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணார். எப்போக்குள்ளர வேணும் அப்படின்ற ஒரு டைம்லைனும் இருந்தது. ஓகே. ஸோ அது எல்லாமே பேசிட்டு தென் ஐ வாண்டட் சம் டைம், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அண்ட் அதில் இருந்து அவருக்கு பிடிச்ச ஃப்ரேசஸ் எல்லாம் வச்சு தென் ஜிவி சார் கம்போஸ்ட். ஸோ ஒரு எழுதிட்டு அதுக்கப்புறம் கம்போசிஷனுக்குள்ளே போன ஒரு சாங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது. ஒரு எலவேஷன் சாங் தான் சார் இது. ஆக்சுவலாக இப்போ வந்து எலவேஷன்னாலே வந்து உங்களை தூக்கி உட்கார வைக்கிற மாதிரி எல்லாருமே வந்து இந்த சாங் இவர் தான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. இது பார்த்தோம் அதே மாதிரி தான், ரொம்ப வெறித்தனமா வா வந்து அவங்களை போட்டு தள்ளு அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ டேரக்டர் சொல்றப்போ எந்த மாதிரி சொன்னாரு, இந்த பாட்டு இவ்வளோ ஆக்ரோஷமா வேணும் அந்த மாதிரி கேட்டதா? அவரோட தேவை என்ன வரும்? அவ்வளோ ஆக்ரோஷமாவா இருக்கு. ஆமாம் சார். சார் ஜிம்மில் போட்டு ஒர்க் அவுட் பண்றாங்க சார். அது மியூசிக்கா அந்த ஸ்பேஸ்ல இருக்கும். பட் இது வந்து டைரக்டரோட, இது படம் ரிலீஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அவர் என்ன என்கிட்ட சொல்லி கேட்டாருன்னு. சின்ஸ் இட்ஸ் இன்க்ளூடிங் த ஸ்டோரி இன்சைட் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட்ன்ற மாதிரி இருக்கிறதுனால அவர் சொன்ன எக்ஸாக்ட் சுச்சுவேஷனை எனக்கு இப்போதைக்கு சொல்கிறதுக்கான இது இருக்கான்னு தெரியல. நான் மேபி போஸ்ட் ரிலீஸ்க்கு அப்புறமா நீங்கள்லாம் பார்த்துட்டு இது மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்காது. ஏன் எழுதுனீங்க, எப்படி எழுதுனீங்க, அப்படி இல்லை சார். இல்லை இப்போ நான் அதை சொல்ல முடியாத ஒரு இதில் தான் இருக்கேன். ஏன்னா மேபி அது எந்த இடத்துல வரும், எப்படி வரும்ன்றது ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஃபீல் தான். ஓகே சார். எலிவேஷன் இஸ் தேர். ஒரு கேரக்டர் எலிவேட் ஆகணுன்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற பாட்டு தான். ஸோ அது எதுக்காக அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் அந்த சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா படம் பார்க்குறப்பே நமக்கு தெரியுது அவர் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாரு, அது எதுக்காக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து முக்கியமான கருவாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. அது உடைக்க முடியாது நம்ம. இல்லை அதுதான், அது உங்கள் ட்ரெய்லரில் காமிச்சிருப்பாங்க எல்லாமே. அவங்க இப்போதைக்கு ஹவு தே வாண்ட் டு செட் தட் வேர்ல்டுன்னு ஒன்று இருக்கு, அது ப்ராப்பராக போயிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நம்ம போய் எதுவும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓகே சார். சார் மரகத நாணயம் 2ல நீங்க திருப்பி வரீங்களா சார்? எஸ், ஆமாம். அப்படியா சார்? ஆமாம். ஓகே சார். இப்போ அந்த படத்தினுடைய அப்டேட், அதில் திருப்பி உங்களோட ரோல் எந்த மாதிரி இருக்கும் சார்? சேம் ரோல் தான். ஆமாம், அதே ரோல் தான், கண்டினியூ. ஓகே, பார்ட் 2 தான் அது. ஸோ அது அந்த ஸ்டோரி விட்ட இடத்துல இருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகிற இடம் தான் கதை. ஓகே சார். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். உங்களுடைய பாடல்கள் கேட்கறதுக்கும் உங்களுடைய படங்கள் பார்க்கறதுக்கும் நேரில் உங்களை பார்க்கறதுக்கும் டோட்டலாக வேற மாதிரி இருக்கீங்க சார். அந்த வைபே காமன் கம்போஸ்டாக இருக்கீங்க. தெரியலையே என் பாட்டில் என்ன அது வந்து சிச்சுவேஷன்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறது. இது நான் என்னோட சிச்சுவேஷனை ஒர்க் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் சார். நான் இப்போ உங்களுடைய பாடல்கள்ல இருந்து சில வரிகள் சொல்றேன் சார். அது வந்து என்ன பாடல்கள் மட்டும் சொல்லுங்க. அந்த பாடல் எனக்கு தெரியாது, ஞாபகம் இருக்காது சார். உங்க பாடல்கள் தான் சார். அதுதான் சொல்றேன். நமக்கு நீங்க சொன்னீங்களே எல்லாமே ஒரே எலிவேஷன் மாதிரி. இல்ல சார், எந்த எலிவேஷன் எங்க வந்துச்சுன்னு எனக்கு தெரியும். இது எலிவேஷன் இல்ல சார். நான் இப்ப நான் சொல்றேன். எஸ் எஸ் ப்ளீஸ் சார். உனதருகினில் உயிர் உருகிடும் நேரம், முக ஒளியினில் எனதருகினில் நீளும். அது வந்து பீட்சா 2ல வர பாட்டு. பீட்சா 2ல வர பாட்டு பூமியில் வானவில் பூத்தது சாங். அது வந்து
என்னோட ஃபஸ்ட்டு லைக் ஒரு பிரதீப் அண்ணன் பண்ண பாட்டு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு பிரதீப் அண்ணன் வாய்ஸில் என்னோட லிரிக்ஸில் ஐயோ பாட்டையா நல்லா இருந்துச்சியா அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னார். அண்ட் அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்போது நாங்கள் இனிஷியல் டைமில் வி யூஸ் டு ஸ்பெண்ட் டைம் டுகெதர். நான் சந்தோஷனா ஸ்டுடியோவில் சந்தோஷனா, ஸ்டான் ரோல்டன், ஸோ எல்லாருமே வந்து லைக் ஏதாவது ஒன்று பேசிட்டு அவங்க ஃபன் பண்ணிட்டு மிமிக்ரி பண்ணிவிட்டு அப்படி தான் இருப்போம். ஸோ இந்த சாங் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ எழுதுறான்னு வந்து சொல்லும் போது நான் எழுதி முடித்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மெலடி, ஃபஸ்ட் மெலடி. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது அது நான் எழுதியிருக்கேன்னு. இன்னைக்கு வரைக்கும் தெரியாது, தெரியுமான்னு தெரில. ஸோ நிறைய பாட்டு இந்த மாதிரி நான் எழுதின பாடல்கள் வந்து வெறும் எலிவேஷன் சாங்ஸ் மட்டும்தான். அதாவது வேற யாராவது எழுதின எலிவேஷன் சாங் கூட என் பேரில் எழுதிடுறாங்க. இல்லைங்க அது நான் எழுதலைன்னு நான் எல்லார்ட்டையும் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அது மாதிரி யாராவது பொய்ட்டிக்காக ஏதாவது லவ்வபுளாக இருந்தால் அது வேற யார் பேரை எழுதிடுறாங்க. ஸோ அது கொஞ்சம் சார் நான் உங்களுடைய இந்த பொய்ட்டிக்கான பகுதிகளையும் பார்த்தேன். அதனால அதே மாதிரி இன்னொரு பொய்ட்டிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து வச்சிருக்கேன். பலமுறை நீயும் பார்க்காம போனா இரும்புக்கு மேல திரும்ப நான் உசிரே உனக்கு நேர்ந்து விட்டேன் இருந்து நெருங்க பயந்து தேடிப்பாது இல்லை. அதான் உங்க படம். ஆனா இவர் வந்து நீங்க சொன்ன மாதிரி எலிவேஷன் சாங்னா இவர் தான் அப்படிங்கிற ஒரு முத்திரை இருக்குல்ல, அதை தாண்டி உங்களுக்குள்ள இப்படி ஒரு பகுதி இருக்கு. ஸோ இந்த பாட்டு எழுத ஆரம்பிச்ச எப்படி சார், எதை பிடிச்சி இந்த விஷயத்தை கடத்தினீங்க எழுதுனீங்க? இந்த பாட்டு ஃபஸ்ட்டு நான் எழுதுகிற ஐடியாவில் இல்லை, ஆந்தனி தாசன் அண்ணன்ட்ட கொடுத்து எழுதிடலாம். ஏன்னா எனக்கு அது இந்த டியூனாக கேட்கும்போது அது அவரோட சாயலில் இருந்தது. அண்ணன்ட்ட கொடுத்து எழுதி முடிச்சிட்டதுக்கப்புறமும் எனக்கும் ஏதோ ஒன்று சம்திங் அதில் இல்லை நம்ம. ஆனால் அண்ணன் எழுதினோட பாட்டு ஒரு லவ் சாங்காக இருந்தது. பட் அந்த லவ் சாங்ன்றது ரெண்டு பக்கமும் மியூச்சுவலான ஒரு லவ் ஃபீலில் தான் இருந்தது. ஆனால் இந்த கதைப்படி எனக்கு நல்லா நான் சீன் பை சீன் தெரியுன்றதுனால, இந்த சாங்குக்குள்ளே என்ன விஷுவல் வருன்றதும் எனக்கு தெரியுன்றதுனால இதுக்குள்ளே தான் இருக்கணும். இது 2 சைடு லெவலில் ஒருத்தனோட லாங்கிங். ஒரு பையன் இவ்வளோ நாளாக ஒரு பொண்ணை ஃபாலோ பண்ணால் அந்த பொண்ணு வயசுக்கு வந்துடுச்சு. அப்போது இவனோட ஃபீல் என்னவாக இருக்குங்கிறது தான் அதோட ஃபீல். அது ரொம்ப ஃபிசிக்கலாக இருக்கக்கூடாது, எமோஷ்னலாக இருக்கணும், மென்டலாக இருக்கணுன்றது மாதிரி அதில் எனக்கு தோணுச்சு. இது எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்கக்கிட்ட சொல்லி வாங்குறதுக்கு ஒய் கான் வி ட்ரை சம்திங், நம்ம அதுக்கு என்ன வேணுன்றது நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ட்ரை பண்ணதான். எனக்கு ப்ரொடியூசர்கிட்ட காட்டும் போது ஐ லைக் திஸ் வெர்ஷன். ஸோ அப்படியே அதை ரெக்கார்ட் பண்ணிட்டோம். மியூசிக் டைரக்டருக்கும் அது பிடிச்சிருந்துச்சி. அப்படி ரெக்கார்ட் பண்ணது தான் அந்த சாங். ஓகே சார், திருப்பி கரைப்படத்துக்கு வருவோம் சார். கரைப்படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனியானா கூட நீங்கள் பாடியிருக்கீங்க. அந்த கொலாபு எப்படி சார் இருக்குது, தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அந்த கொலாபு? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு நான் பாடின பாட்டு, எழுதின பாட்டு அந்தோனியன் கூட சேர்ந்து பண்ணது தான். ஸோ என்னோட முதல் பாடலே வந்து அந்தோனியன் கூட. அவரும் நானும் அதில் இருக்கும். அவரோட வாய்ஸில் நான் ஃபுல்லாக சாங் எழுதுனது என்னோடது இருக்கும். இப்போவும் அதுக்கப்புறமா இத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் என்னோட ஒரு ஃபஸ்ட் பாலுக்கான அந்த ஒரு ஃபீலில் பயங்கர அப்போது ஒரு ரொம்ப ஜாலியாக ஒரு என்னமாமா அப்படின்ற ஒரு ஃபீலில் இருந்த ஒரு சாங் தான் இன்றைக்கி வந்து ஒரு அந்த ஃபீலோட என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்ட்ரீமோட ஒரு ஹீரோ சாங்காக இது ஒர்க் பண்ணதில் ஹாப்பி. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணதில் இந்த சாங் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. திருப்பி உங்களோட இன்னொரு பொய்டிக் சைடு சார். ஓகே சார், அசைந்தால் இசைந்தால் கழிப்பேனே, அசையும் இசையில் துடிப்பேனே, படர்ந்தால் தொடர்ந்தால் கழிப்பேனே. இது பலூன்ல வர பாட்டு. யுவன் சங்கர் ராஜா சாருக்கு நான் எழுதுனேன். நச்சுன்னு சொல்றீங்க சார். பிடிச்சிதானே எழுதுறோம், எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியாது. கண்டிப்பா சார், அதனாலதான் இந்த தேடி பிடிச்சி எடுத்து வந்திருக்கோம் சார். ஸோ அது எழுதும் போது எனக்கு அது ஒரு இன்டிமேட்டான ஒரு சாங்கு. ஆனால் அது இன்டிமசி இருக்கணும், அது ஓப்பனாக இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் பொய்ட்டிக்காகவும் இல்லை ஏதோ ஒரு மியூசிக்கலாகவும் அது வேர்ட்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சு அப்படி ஒன்று எழுதின பாட்டு. ஸோ அந்த பாட்டு பலூனில் நான் ஃபஸ்ட் டைமாக அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். ஃபுல் இது வரைக்கும் நான் வந்து சிங்கிள் கார்டுனா அது பலூன் மட்டும்தான். ஸோ பலூனில் இருக்கிற எல்லா சாங்கும் நான் எழுதுனது. அதில் ஒரு பாட்டு நானும் அனி சாரும் பாடியிருக்கோம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஆல்பம். ஜெய் சார் கூட ஒர்க் பண்ணது. ஸோ அதில் இது டைரக்டர் சினிஷ் என்னோட ஃப்ரெண்டு. ஸோ எல்லாருமே அது ஹாப்பியான ஒரு ஃபீல் அது. ஓகே சார், நான் எதுக்காக இந்த பாடல்கள் மட்டும் தேர்ந்தெடுத்து சொன்னேன் அப்படின்னா, என்ன மாதிரி நிறைய பேர் உங்களுடைய ரசிகர்கள் இருக்காங்க. எலவேஷன் சாங்கை தாண்டி உங்களுடைய இந்த பொய்டிக் சைடு இன்னும் நிறைய வெளியே தெரிய வரணும், நிறைய இந்த மாதிரி பாடல்கள் எழுதுங்க அப்படிங்கிறது உங்களோட
ஆதரவு இருந்ததுன்னா கண்டிப்பா வெளில வரும். நிச்சயமா தேவை சார். எஸ். பசங்களும் சரி பெண்களும் சரி ஆறுதலுக்கும் வருந்தி ஏங்குறதுக்கும் ஒரு பாடல் தேவை. அது இந்த மாதிரி ஒரு பொய்ட்டிக்கான சாங் தான் தேவைப்படுது. சார் இப்போ கர படம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்களை தாண்டி இந்த ஸ்டார்டிங் ட்ரைலர்லேயே இஸ்ரேல் போரை பத்திலாம் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? ரொம்ப போர் சம்பந்தம். கரை பத்தி கேக்குறீங்களா? அது நீங்க விக்னேஷ் ராஜா கிட்ட தான் கேட்கணும். அதான் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஓகே ஓகே. இதை பத்தி ஃபுல்லா எனக்கு பாட்டுக்குள்ளற என்ன வரிகள் வருது, எப்படி அதை பாடணும், அவ்வளவுதான் என்னோட பார்ட் இதுல. ஓகே சார். ஃபுல்லா அதுக்குள்ள இருக்கிற டீடைலிங்லாம் வந்து நம்ம அது ஏன் என்னன்னு நம்மளும் கேட்க கூட முடியாது. படம் பார்க்க போறோமே, அப்புறம் என்ன. ஓகே சார். படம் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா தென் ஆஸ்க் மீ. ஓகே சார். இல்ல பாடல்கள் அப்புறம் சாமி அளவுக்கு ரொம்ப புகழ்ந்து ரொம்ப உயர்த்தி எல்லாம் பாடின மாதிரி இருக்கு சார். எல்லாருக்குமே அவங்க வீட்டுல அவங்க வீட்டுக்காக போராடுற சாமி யாரு, குலசாமி யாரு? நமக்காக நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷன் தானே. ஓகே. நமக்காக இறந்து போனவங்க தானே. நம்மளால அந்த இறக்க துணிறவங்க தானே சாமி. உலகம் அதானே. நம்மளை காப்பாத்துறவங்களை தாண்டி நம்ம காப்பாத்துறதுக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாம இறங்குறவங்க தான் சாமி. ஓகே சார். ஸோ அப்படிதான் அப்படி நமக்கு முன்னாடியே குலசாமிங்கிறது அதானே கான்செப்ட். நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க நம்மளோட முன்னோர்களை தான் நம்ம வந்து சாமியா வழிபடுறோம். ஸோ கிட்டத்தட்ட அதுதானே ஐடியா. ஸோ எல்லாருமே அவங்க குடும்பத்துக்கு குலசாமி தான். ஓகே சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.